ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த +2 மாணவியை கொலை செய்த வாலிபர். மருத்துவமனையை முற்றுகையிட்டு சிறுமியின் உறவினர்கள் போராட்டம். நடந்தது என்ன? ராமேஸ்வரம் அருகே சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் மாரியப்பன். இவருடைய மகள் அருகில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார். இந்நிலையில் அதே ஊரை சேர்ந்த குப்புசாமி முத்துமாரி தம்பதியின் மகன் முனிராஜ் என்பவர் அந்த மாணவியை காதலித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மாணவி இதனை தொடர்ந்து மறுத்து வந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தன்னை காதலிக்கும்படி அந்த மாணவியை தொடர்ந்து முனிராஜ் வற்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் மாணவி பள்ளிக்கு செல்லும் போது வழியில் இடைமறித்து மீண்டும் தொல்லை கொடுத்துள்ளார் முனிராஜ். மாணவி மறுக்கவே அவரது கழுத்தில் கத்தியால் குத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த பகீர் செயலுக்கு பிறகு முனிராஜ் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் எங்கள் பிள்ளையை கொலை செய்தவனை எங்களிடமே ஒப்படையுங்கள் எனவும், கொலையாளி தண்டிக்கப்படும் வரை மாணவியின் உடலை வாங்க முடியாது எனவும் மாணவியின் உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியே பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. பள்ளிகளை வந்தபடி இப்படி செஞ்சு விட்டானே பள்ளிகளை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கோட்டாட்சியர் வரும் வரையில் எடுக்க மாட்டோம் நாங்க வாங்க மாட்டோம்